ஊராட்சி உள்ளக தேர்தல்ல பெண்களுக்கான இடஒதுக்கீடு இத பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து தேர்தல், ஊராட்சி உள்ளக தேர்தல், சோ இந்த தேர்தல் எல்லாம் பெண்களுக்குன்னு ரிசர்வேஷன் சீட் கொடுத்திருக்காங்க. 73rd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல எவ்வளவு ரிசர்வேஷன் கோட்டா எந்தெந்த ஏரியா அப்படிங்கறது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அந்த ஆக்ட்ல. இப்போ நம்ம சூழ்நிலையில பாக்குறோம் அப்படின்னா அட் பிரசன்ட்ல பெண்கள் பெயர்ல தலைவர்கள் இருக்காங்க அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஒரு உள்ளாட்சி ஊரகத்திலையும் கண்டிப்பா தலைவர்கள் இருக்காங்க. நம்ம வீட்டுல இருந்தும் போறாங்க, நம்மளோட ஊராட்சியிலையும் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே தனிப்பட்டு செயல்படுறாங்களா அப்படின்னு கொஸ்டின் கேட்டா கண்டிப்பா கிடையாது. அவங்களுக்கு பின்னாடி அவங்க வீட்டோட ஆண்கள் தான் அதை செயல்படுத்திட்டு இருக்காங்க. அந்த பெண்களுக்கு அந்த இடத்துல சுதந்திரமா செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு பெண் தலைவரா இருக்காங்க அப்படின்னா ஊராட்சி தலைவராவோ இல்ல பஞ்சாயத்து தலைவராவோ செலக்ட் பண்ணி நாமினேட் பண்ணி செலக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க தான் யோசிக்கணும், அவங்க தான் முடிவெடுக்கணும், அவங்க தான் அந்த திட்டத்தை செயல்படுத்தணும். அது எந்த பிரச்சனையா வேணாலும் இருக்கலாம். குடிநீர் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல பெண்களுக்கான பாதுகாப்பா இருக்கலாம், இல்ல குழந்தைகளுக்கான கல்வியா இருக்கலாம், இல்ல சாலை பாதுகாப்பா இருக்கலாம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அந்த பெண் தலைவர் தான் முடிவெடுக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு பெண்கள் முடிவெடுக்கிறப்போ அவங்க எதை பேஸ் பண்ணி முடிவெடுப்பாங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தோட வளர்ச்சியை பேஸ் பண்ணி தான் எந்த ஒரு முடிவா இருந்தாலும் எடுப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், நம்மளோட நாட்டுல ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல பெண்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்தா ஒரு குடும்பத்தை போக்கஸ் பண்ணி தான் அவங்க அந்த முடிவுகளை எடுப்பாங்க. சோ ஒரு பெண் எடுக்கக்கூடிய முடிவு அந்த ஊராட்சியை வளப்படுத்தும், குடும்பத்தை வளர்க்கும், சமுதாயத்தை வளர்க்கும், அண்ட் ஆல்சோ நம்மளோட நாட்டையே வளர்த்தும். பெண்கள் இந்த துறைக்கு வந்ததுக்கு அப்புறம் பயப்படக்கூடாது. என் வீட்டு பெண் தலைவி அப்படின்னு என்னைக்கு ஒரு ஆண் சொல்றாங்களோ அன்னைக்கு இந்த தேர்தல் பயணம் கண்டிப்பா ஒரு வெற்றி அடைந்ததா இருக்கும். நன்றி மேடம், நன்றி.